நிர்மலா சீதாராமன் ஜனாதிபதியை பார்க்கின்ற காட்சிகள் நமக்கு நேரலையில் வந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய நிதி அமைச்சக அதிகாரிகளுடன் நிர்மலா சீதாராமன் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றிருக்கிறார். ராஷ்டிரபதி பவனிலிருந்து முதல் காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. தன்னுடைய நிதி அமைச்சர்கள், நிதித்துறை அமைச்சக அதிகாரிகள் சூழ மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவர் மாளிகையிலே தற்போது சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரெட் பேக் குறித்து நாம் பேசினோம். அந்த ரெட் பேக் பாரம்பரியமிக்க அந்த ரெட் பேக், அதன் பின்னணி என்பது பெரிதாக இருக்கிறது. எனவே தற்போது ஜனாதிபதி வெளியே வரப்போகிறார். அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நேரலை காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து நேரலை காட்சிகள் நமக்கு வந்து குடியரசு ஜனாதிபதி திரௌபதி முர்மு தற்போது வெளியே வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்க முறைப்படி இந்தியா மாறிக்கொண்டிருக்க என்பதை போல தற்போது ஜனாதிபதி வெளியே வருகிறார். அந்த பட்ஜெட்டை ஜனாதிபதியிடம் கொடுத்து ஒப்புதல் வாங்குகிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். முதல் காட்சிகள், நேரலை காட்சிகள் நமக்கு டெல்லி ராஷ்டிரபதி பவனிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. திரௌபதி முர்முவிடம் கொடுத்து அந்த பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வாங்குகின்ற காட்சிகள். நிதித்துறை அதிகாரிகள், இணை அமைச்சர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தற்போது குழு புகைப்படம், குரூப் போட்டோ எடுத்துக்கொள்கிறார்கள். அதற்காக நேரடியாக மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு செல்ல இருக்கிறார். எனவே ஜனாதிபதி முர்முவுடன் நேரில் சந்தித்த காட்சிகள் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனாதிபதி முர்முவிடம் அந்த பட்ஜெட்டுக்கான அந்த தகவல்களை கொடுத்து அதற்கு ஒப்புதல் வாங்குவார். இந்த பட்ஜெட்டை நாங்கள் தாக்கல் செய்ய போவோம் என்று அவரிடம் கூறிவிட்டு அவர் ஓகே என்று சொன்ன பிறகு, இது ஒரு மரபு, ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கின்ற ஒரு மரபு. எனவே அந்த மரபின் அடிப்படையிலே தற்போது நிர்மலா சீதாராமன் ஜனாதிபதி முர்முவை நேரில் சந்தித்து பேசுகின்ற காட்சிகள் நமக்கு நேரலை காட்சிகள். குடியரசுத் தலைவர் மாளிகை, டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை, ராஷ்டிரபதி பவன் என்று இந்தியிலே அழைக்கப்படுகின்ற குடியரசுத் தலைவர் மாளிகை உலகின் மிகப்பெரிய கட்டிடங்களில் ஒன்று. இந்த மாளிகை மிகப்பெரிய, நீண்டு பறந்து விரிந்த ஒரு மாளிகை. அந்த மாளிகையின் மிக முக்கியமான சந்திப்பு பகுதியிலே, விருந்தினர் சந்திப்பு பகுதியிலே ஜனாதிபதி திரௌபதி முர்மு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். எனவே தற்போது நேரடியாக அந்த காட்சிகள் தற்போது முதல் காட்சிகளாக நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே நாம் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த உரைகள் தொடர்பான ஒரு சிறப்பு வரைகளை பார்த்தோம். அதையும் நாம் பார்க்கலாம். தற்போது இது முடிந்த பிறகு, இந்த மரபு முடிந்த பிறகு நேரடியாக நாடாளுமன்றத்திற்கு சென்று பிரதமரை சந்திப்பார். பிரதமரை சந்தித்த பிறகு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும். மத்திய அமைச்சரவை கூட்டத்திலே ஒப்புதல் கொடுக்க வேண்டும் இந்த பட்ஜெட்டுக்கு என அவர் கோரிக்கை வைப்பார். பிறகு ஒப்புதல் வழக்கம் போல கொடுக்கும். இவையெல்லாம் மரபு. இதிலே பெரிய மாற்றம் எதுவுமே வரப்போவதில்லை. இது மரபு. அந்த மரபை பார்த்துக்கணும். தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசு ஜனாதிபதியை சந்தித்த காட்சியை பார்த்தோம்.